இந்த உடையார்பாளையம் அரண்மனையினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, தமிழ் இன்னைக்கு இருக்கு அப்படின்னா, அதுக்கு காரணம் ஓலைச்சுவடிகள். அந்த ஓலைச்சுவடிகள ஒவ்வொரு ஊராக போய் தேடி தொகுத்து நமக்கு தந்தவர் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடிய உ.வே. சாமிநாதர். அப்பேற்பட்ட பேரு அறிஞர், அவரை ஆதரித்த மண் எது அப்படின்னா, இந்த உடையார்பாளையம் அரண்மனை தான். புலவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்றால், அதற்கு புரவலர்கள் தேவை இல்லையா? அது மாரி பணம் கொடுத்து, அவரை ஆதரித்து, அவருடைய தமிழ் பணிகள் இன்னைக்கும் சிறப்பா இருக்குன்னா, அதுக்கு காரணம் அந்த பெருமை எங்க போகுதுன்னா, உடையார்பாளையம் அரண்மனைக்கு தான் போகுது. அதே மாரி காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோயில்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காஞ்சிபுரம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அதற்கு காரணமும் உடையார்பாளையம் அரண்மனை தான். அங்க இருந்த வீரர்கள், பாளையக்காரர்கள் தான். அந்த அளவுக்கு காஞ்சிபுரத்த பலரும் போருக்காக சண்டை போடும்போது, பல போர்கள்ல வெற்றி பெற்று காஞ்சிபுரத்தினுடைய தொன்மை மாறாமல் அந்த மண்ணை பாதுகாத்து கொடுத்தது இந்த உடையார்பாளையம் அரண்மனைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பல போர்கள்ல காஞ்சிபுரத்த காப்பாத்தியிருக்கிறாங்க.